சிம்சோன் பாருங்கள், சிம்சோன் ஒரு வித்தியாசமான ஒரு தேவனுடைய மனிதன். மோசே கூட பிறக்கிறதுக்கு முன்னால மோசே பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லப்படல. ஒரு ரட்சகன் வருவான், ஆனா யாரும் சொல்லல. ஆனா சிம்சோனுக்கு அவன் பிறப்பதற்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால எப்படி சொன்னாங்களோ அது மாதிரி சிம்சோனுக்கு சொன்னாங்க. மற்ற எத்தனையோ தீர்க்க தரிசனம் வந்திருக்காங்களே, எத்தனையோ ஊழியக்காரர்கள். இப்போ யோசுவா பத்தி ஏதாவது முன்னாலே ஒரு பிறக்கிறதுக்கு முன்னால சொன்னாங்களா? மோசையை பற்றி சொன்னாங்களா? இல்ல. ஆனா பர்டிகுலரா சிம்சோனை பற்றி ஒரு தேவதூதனே இறங்கி வந்து அவருடைய தாயிடத்திலே சொல்லுகிறார். அப்ப எவ்வளவு பெரிய ஹீரோ பாருங்க, எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த மனுஷனை குறித்து. அவர் சொல்ல, உன் வயிற்றுல ஒரு குழந்தை வந்து உற்பத்தி ஆக போகுது, அந்த குழந்தை மேல தேவனுடைய ஆவி இருக்கும், அவன் நசரேய விரதத்தை காக்க வேண்டும், அவன் இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்து. இன்னும் வந்து கர்ப்பமே உண்டாகல, இன்னும் குழந்தை பிறக்க போல, அதுக்கு முன்னால அவனுக்கு பேர் வச்சு அவனுடைய காரியத்தை சொல்லி அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா அந்த பில்டப் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லா தான் சொன்னாரு. அவரை பற்றி பேசணும்னே நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய காரியம். சிம்சோன் தேவனாலே வாக்கு பெற்றவன்,